பேசி உப்பிலா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பலும் உடம்பல் என்ன முகம் கொடுத்திடுவராயின் கப்பிய பசனோடு கடும்பசியும் ஆகந்தனே என்ற சொல்லுக்கு இல்லாமல் இனியது கேட்கின் தனிநடு வேலாய் இனிது இனிது ஏகந்தம் இனிது அதனும் இனிது ஆதிய தொழுதல் அதனும் இனிது அறிவுள்ளோரை கனவில் நினைவிலும் காண்பதுதானே என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல உன்னை நான் காண்பதும் என்னை நீ காண்பதும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே வேம்பாக மாறக்கூடாதும் என்றைக்கும் இனிமையாக இருக்க வேண்டும் வேண்டும் எண்ணத்தோடு பார்க்கும் பொழுது இட்டமுடன் எந்தலையில் எண்டெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட பஞ்சமே ஆனாலும் அவனுக்கு அஞ்சாதே நெஞ்சே என்று பிறந்தவுடனே கவி பாடியது அவ்வை மூதாட்டி அவர்கள். அப்படி பெண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியிலே பார்க்கும் பொழுது அதுவும் ஆண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நாரண விளையாட்டல்லம் நாரதன் முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மிகு என்பி சீரணி சோழ நாட்டில் திருவள்ளந்தூர் வாழ்வோனே காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே அப்படின்னு சொல்லி மரா 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 என்று பாடி ராமா 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 என்று உட்கார்ந்தானே என்ற திருப்புற்றூரிலே உட்கார்ந்து அன்றைக்கு வால்மீயாக மாறி அன்றைக்கு பெருமை சேர்த்தாலே ராமாயணம் எழுவதற்கு காரணமாக இருந்தார்களே. அதுபோல இந்த இடத்துக்கு பெருமை சேர்ப்பதற்கு வந்த அருமையான பெண்ணாகப்பட்டவள் இந்த இடத்திலே எனக்கு வரவேற்பு கொடுத்து இந்த சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். ஏன்னா வாழ்த்து பெறுவதற்கு ஒரு விஷயம் எல்லாரும் வாழ்த்து பெற முடியாது. ஏன்னா சில பேர்கள் வாழ்த்து பெறுவதற்காக வருவாக முடியாது. அது ஒரு விஷயமா போகும். என்ன காரணம்? எப்படி வாழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கு, எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கு. அப்பதான் சொன்னார் தர்மர், வந்திருக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீ போகும் பொழுது இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல இருங்க அப்புறம் பேசுவோம். வந்திருக்கப்பட்ட சாதாரண விஷயம் இல்ல. அப்புறம் நான் வண்டியில போகலையா? அப்ப போகும் பொழுது நீ வாழ்த்து நல்லபடியாக வாங்க வேண்டும் என்றால் மறைமுகமாக போய் வாழ்த்து வாங்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இந்த பாஞ்சாலி என்ன செஞ்சாலும் முக்காடை போட்டுக்கிட்டு நம்மளுடைய முகம் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் வாழ்த்து கொடுக்க மாட்டாரு. நம்ம முக்காடை போட்டுக்கிட்டு ஆள் தெரியாம போய் நம்ம என்ன செய்யணும்னா வாழ்த்து பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போட்டிருக்க பாதரட்சியை கூட அன்றைக்கு கலட்டி கொடுத்தாராம் கிருஷ்ணர்கிட்ட. பாஞ்சாலியாகப்பட்டவள் அப்படி கலட்டி கொடுத்த உடனே வச்சிருக்கப்பட்ட பாதரட்சியாகப்பட்டவள் இந்த அம்மா கொலுசை போட்டுக்கிட்டு நடந்து சென்றால் சலக்குன்னு சத்தம் கேட்குமே. ஆனால் கொலுசே இல்லாமல் பாதரட்சியும் கொலுசையும் கலட்டி கொடுத்து விட்டு கொலுசு இல்லாமல் நடந்து சென்றாராம். எப்படியாவது நம்ம வந்திருக்கப்பட்ட இடத்துல கிருஷ்ணரை மறைச்சி வரதட்சணை வாங்கி முடியாமல் வாழ்த்து வாங்கி போடலாம் அப்படின்னு. ஆனால் இந்த முனிவர் சாதாரணப்பட்டவரா பார்த்துருக்கார். ஆகா மறைமுகமாக வந்தாலும் நீ நீடோடி வாழ வேண்டும், வாழ்க வாழ்க உன் கலை வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொடுத்து அனுப்பினாராம். அவள் போகும்பொழுது அந்த முகத்தை திருப்பி காட்டிட்டு போனாராம் பாஞ்சாலி. ஆகா வந்திருக்கப்பட்டவன் நான் தாங்க, நீங்கள் நல்லபடி பார்க்காமலே எனக்கு நல்ல வாழ்த்து கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னது போல இந்த இடத்துல உன்னை நான் காண்பதும் என்னை நீ காண்பதும் எப்பொழுதும் இன்றைக்கு இனிமையாக இருக்க வேண்டும். 7-14 லோகத்திற்கும் சென்றிருக்கின்றேன். இப்படி ஒரு வணங்குதல் நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயமாக கண்டிப்பாக எப்படி வாழ்த்த வேண்டும்? முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக, நாரதனில் ஆசி பெற்று நீடோடி நீ வாழ்கவே, முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக. தமிழ் கவியே வருக, உண்டு தமிழும் தருக, நாரதனில் ஆசி பெற்று நல்வாழ்வு வாழவே, தமிழ் கவியே வருக. அப்படி ஒரு அரங்கேற்றமாக இருந்தாலும் சரி. ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாக நீடோடு வாழ்க வேண்டும், மங்களமாக வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்தி உன்னை பற்றி சில விவரங்களை கேட்டு தெரிந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நல்லாரை பார்ப்பது நன்று, நிலைமைக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று, அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு நாங்கள் அதை மட்டுமல்ல இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதிய தொழுதல் அதனினும் இனிது அறிவினரை கனவிலும் நினைவிலும் காண்பதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சைகளம் சிலப்பதிகார மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனி வித்தாகவில்லை என்று பாடு என்று
கவி சக்கரவர்த்தி கம்பெனி தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கதான் என்னுடைய ஆசை. ஆனா நீங்க வந்து என்னென்னமோ பேசுனீங்க, ஆனா என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணு புரிஞ்சுக்க புரியல. நான் அதிகம் பேசினால் அமைதி இழப்பாய், ஆணவ பேசினால் அன்பை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், வெகுநேரம் பேசினால் பெயரை இழப்பாய். எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசினால் பெயரும் புகழும் எடுப்பாய், இல்லை என்றால் ஏற்கனவே எடுத்த புகழையும் இழப்பாய் அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல ஒரு சில பேருக்கு யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏட்டிக்கு போட்டியா முன்னுக்கு பின் வார்த்தைகளை முரணாக கொடுத்து ஏற்கனவே எடுத்த புகழையும் இழந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா உலகத்துல நல்லவங்கன்னு பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும், கெட்டவங்கன்னு பேர் எடுக்க செய்யறது பல நாள் வேலை, ஆனா உடைக்கிறது ஒரு நொடி போதும். அது மாதிரி என்ன செஞ்சு விட்டேங்கற இவ்வளவு பேச்சு பேசுற என்ன ஏங்க வாழ்த்து சொன்னீங்கன்னா ஒண்ணு மங்களம் உண்டாகட்டும், தீர்க்க சுமங்கலி பாவ, இது மாதிரி 100 வயசுக்கு நல்லாரு அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசிக்கிறீங்க மரா மரா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா யார சொல்ல வச்சீங்க? அவன் ஒரு திருட்டு வேலை தானே சொல்ல வச்சீங்க. சொல்ல வச்சது யாரு? நீங்க தானே. நான் தொட்டு வச்சிருக்கேன்ல, தொட்டு வச்சிருக்கேன்ல. என்ன தொட்டு வச்சீங்க? தொட்டு வச்சிருக்கேன்ல, எட்டி பிடிச்சு பேசணும்ல. அப்புறம் என்ன குறை சொல்ல வந்திருக்கீங்க நீங்க? இங்க இருங்க, குறை சொல்ல வந்திருக்கீங்க. தள்ளி நில்லுங்க. நான் மோதனனா போய் செவத்துல ஒட்டிக்கிருவீங்க. யாரு? அப்புறம் நான் சொரண்டி அந்த செவரை ஒட்டிக்கிறாம கீழ தள்ளி விட்டு போறேனா சட்டம் ஜவடால. போங்க சாமி, நிறுத்துமா. உங்கள மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். பாத்துருப்ப ராஜானே பாருங்க, 4 எலும்பு 3/4 கிலோ கறி, 5-6 மசுறு இருக்கா இல்லையான்னே தெரியல, கையில கட்ட இத வச்சுக்கிட்டே நீங்க இந்த போடு போடுறீங்களே என்னைய பத்தியில அப்படி இருக்குன்னு. ஒதிய மரம் பெருத்தா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு போய் ஒதிய மரம் எடுத்தா உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்கு? தூக்கி இடுப்புல என்னங்க தெரியும் உங்களுக்கு? உனக்கு என்ன தெரியும்? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீ? வந்தா வாழ்த்து சொல்றதோட நிப்பாட்டிக்கனே. விட மாட்டேன். இந்த சனிய புடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குன மாதிரி தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட வார்த்தைகளை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டு போக கூடாது. அப்படியே இருக்கட்டும். வாழ்த்து சொன்னா வாழ்த்த மட்டும் சொல்லுங்க. அப்படியே இருக்கட்டும் மேம். அது என்ன சனிய இருமா. இங்க வேணா மகாபாரதம் அந்த பாரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சரி பேசுவோம்ல. அதனுடைய சாராம்சம் என்ன? பேசுவேன். என்ன பேசுவீங்க? பேசுவோம்ல. உனக்கும் பேச தெரிஞ்சா நின்னு பேசுமா எனக்கிட்ட. சனிய முடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குச்சான். இப்ப எந்த சனியை எந்த கிளற புடிச்சு முழுங்குது எங்க விக்குதுன்னு இப்ப பாத்துருவோம் கொஞ்ச நேரத்துல. சனியம் புடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குச்சுன்னு ஏன் சொன்னாங்க? சொல்லிருக்காங்கல்ல, முன்னோர்கள் சொல்லி வச்சதே இப்ப நான் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. எந்த நார எந்த கிளற புடிச்சு முழுங்குச்சு எங்க நின்னுச்சு? எங்க நல்ல இந்திராதேவி வள்ளியா இருந்தா. பேர சொல்லாதீங்க, வள்ளின்னு சொல்லுங்க. சரி இருக்கட்டும். இருந்த நான் கேட்கிற வச்சிருக்க கேள்விக்கு ஒழுங்கான பதில் வெளியில வல்ல ஒப்பமவள எத்த தண்டி உருவமா இருந்தாலும் தூக்கி நான் தோல்ல போட்டுட்டு போயிருவேன். இந்த ஒரச போன மாடு திருகாணியில மாட்டினது மாதிரி காணாத கண்டச்சான் கன உலக்க கண்டு மகிழ்ஞ்ச பூனை உலக்கங்கிற மாதிரி பேசக்கூடாது. இங்க என்ன உலக்க இருந்தா பூணு இருந்தாத்தான் மதிப்பு. பூணு இல்லாத உலக்கம் எத்தனையோ கிடக்கு உலகத்துல. சரி, அத உலக்கையால வாழ்ந்தவங்களும் உண்டு, உலக்கையால வீழ்ந்தவங்களும் உண்டு. இப்ப சனியை முடிச்ச நேரம் கிளற பிடிச்சு முழுங்குச்சுன்னா இது ஒரு பழமொழி. சிவபெருமானி இங்க பாருங்க, தெக்கே அடிக்கிற காத்து திரும்ப அடிக்கும். அத பத்தி நாளைக்கே வரும் ஞாயிறு திங்களும். நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். சரி. ஆனா நீங்க நிறைய பேசுறீங்க, முன்னாடி வந்து உள்ள கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னென்ன பேசுறீங்க, இந்த இடத்துக்கு என்ன பெருமை அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க சொன்னீங்க. அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆணவமா நீங்க வந்து பேசுறீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. சிவனை பிடிப்பதற்கு சனி பகவான் போனாரு. சனி பகவான் போகும்பொழுது சிவன் நினைக்கிறாரு, இவெல்லாம் ஒரு ஆளு, இவன்கிட்ட போய் பிடி கொடுக்கலாமா? சாடையா? இல்ல, சாட பேசுறதுக்கு சட்டி சரக்குனா சாட நமக்கு பாருங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? சாட பேசுறதுக்குனே பிறந்திருக்கேன். எனக்கெல்லாம் சத்தியமா சாட பேச தெரியாது. ஆனா பேசுறவங்கள கண்டுபிடிச்சு கோபப்படாம நிக்கணும். என்ன பேசுறாங்கன்னு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிற தன்மை என்கிட்ட இருக்கு. அப்ப அவர் நினைக்கிறாரு, ஏன் அந்த அம்மா கை நீட்டற பக்கம் நீங்க ஏன் நிக்கிறீங்க? சரி, அந்த அம்மா எந்த பக்கம் வேணுமாலும் நீட்டட்டும். அத மறைச்சு நான் தடுக்கிறேன். எங்க தடுக்கிறீங்க? இந்த தடுக்கிறேன். அத நீங்க தடுக்க முடியாது. எங்க பாப்போம். அப்ப சிவனை பிடிப்பதற்கு சனி பகவான் போனார். சிவன் நினைக்கிறாரு, இவனுக்கிட்ட போய் இப்படி கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நாரையாக மாறி குளத்துக்கரையில போய் உட்கார்ந்துட்டார். குளத்துக்கரையில உட்கார்ந்தா இந்த சனி பகவான் என்ன பண்ணாரு, மீன்களுக்கு பெரும்பாலும் அதாவது பறவைகளுக்கு பெரும்பாலும் மீன்களை தான் பிடிக்கும். அப்ப இந்த பறவைக்கு முன்னாடி ஒரு மீனாக மாறி அப்படி முன்னாடியும் ஒடியாரா இருக்காரு சனி பகவான். எப்பொழுது சிவபெருமான் நாரையாக மாறினாரோ அப்பொழுது அவருக்கு அந்த இடத்திலே இருந்தது அறிவு நாளுதான். இங்க மீனா வந்திருக்கிறது சனி பகவான் கண்டுபிடிக்க முடியல.
அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, பசிக்கு உணவு கிடைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதை லவக்குன்னு எடுத்து முழுங்கினார் பாருங்க. முழுங்கின உடனே 2 முள்ளு போய் தொண்டையில மாட்டுச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க சனியம் பிடிச்ச நார கெளிர பிடிச்சு முழுங்குச்சான் அப்படின்னு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துலயே இருந்து உலகத்துக்கே படியளிக்கக்கூடிய ஈசனுக்கே அந்த நிலைமை. நீங்க எல்லாம் எம்மாத்திரம் இருங்க, நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதை. தட்டி தட்டி எழுப்பி விடுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஒரு இடத்துலங்க சரி ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு நாரை நின்றுச்சு. நாரையா? ஆமா, ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு நாரை சரி ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மீனை பிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு அந்த குளத்துல மீன்களே இல்ல. அந்த குளம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஹா, அப்ப நாராயண் சொன்னாக்கா அடுத்து நீங்க கேள்வி வச்சிருக்கீங்களோ? இது கேள்வி இல்ல, நீங்க கேட்டீங்க, நான் பதில சொன்னேன். அதுல இருந்தே நான் உங்கள்ட்ட கேக்குறேன். நான் தனியா ஒரு கேள்வியை கேட்டாதான் அதுக்கு ஒரு கேள்வி. சரி, நீங்க சொன்னதை வச்சு நான் கேக்குறேன். சரி. ஏன்னா இப்படி கேள்வி கணைகள் தொடுத்தா தான் நல்லா இருக்கு. அருமையா கேள்வி வச்சிருக்கீங்க. அதுக்கு தெரியலன்னு போனா தானே இங்க வெள்ளங்க. அடுத்து நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு அப்படியே வாய அடைச்சிட்டோம்னா வல்லவனையும் தட்டு முடி வழுக்க பாரு. வல்லவனுக்கும் ஆயுதம் இருக்காங்க. நம்ம தான் யாரு? அந்த வழுக்க பாறையை சுரண்டி எரிஞ்சிட்டோம்னா வழுக்கு இல்லாம போயிருமா இல்லையா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான். ஆமா, இப்ப உள்ள வல்லவர்களுக்கு இந்த புல்லு தான் ஆயுதமா இருக்கு. அந்த புல்ல பேசிய புல்ல வச்சு வேலை செஞ்சவங்க நிறைய பேரு. புல்ல வச்சு குத்துனதுனால தண்ணியும் வெளியில வந்துச்சு. புல்ல தூக்கி போட்டதுனால பிள்ளையும் 2 பிள்ளையாக வந்துச்சு. புல்ல தூக்கி போட்டதுனால புல்லுக்காக 2 நாக்கும் வந்துச்சு வெளியில. அது நிறைய விஷயங்கள் இருக்கு புல்லுனால. சராசன்னே இந்த கதையை சொல்றீங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள். கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க. ஓத்த என்ன பெரிய ஆளு மாதிரி நின்னுட்டு சட்டம் சபடா இருக்கு. பெரிய ஆளமா? நீங்க பெரிய ஆளான்னு கேக்குறேன். சனியம் புடிச்ச நாரை கிளற முணுங்குச்சுனாக அந்த நாரையின எங்க இருக்கு, என்ன விஷயம், எப்படி வந்து சரி திருப்பி கேட்டாக்க இவங்க திருப்பி நாரைய பத்தி கேட்பாங்களாம். இலக்கணம் படிச்ச விளக்கண கருப்பாய். நீங்க அப்படியே காரைக்கால் அம்மையாருக்கு கடுக்கா பாச்சாறு கொடுத்தவர் நீங்க. ஒட்ட குத்துறது பக்கத்துல இருந்து நீங்க ஆட்டுனவங்க பக்கத்துல சட்ட சவடால நீங்க ரொம்ப ஆட்டாதீங்க, அத்து வீசிடுவேன். எதை அத்து வீசி? காதுல கிடக்குற கொட்டைய. என் கொட்டையை அத்து வீசிட்டீங்கன்னா அவங்க அந்த கொட்டை வந்து திருப்பி உனக்கிட்ட வந்து மாட்டிக்கிடும். எதுக்கு? அது ஒரு விஷயம். பரவாயில்ல, ருத்ராஜ கொட்டை தானே. அதை பத்தி நான் பேசல. சுருங்குதுங்கிறீங்களா? இல்ல அவருடைய ஆனந்த கண்ணீர்ல வந்ததுனால இப்ப வறண்ட நிலமா இருக்கா இல்லையா? எனக்கு நல்லது பண்றீங்களா இல்ல கெடுதல் பண்றீங்களா? அப்படி ஒரு விஷயம். பாருங்க எப்படி விஷயம்னா, ஒரு நாரையாகப்பட்டது குளத்துக்கரையில நிறைய மீனை சாப்பிட்டுட்டு நிக்குது. கோடைக்காலம் வந்துருச்சு. அப்படி கோடைக்காலம் வந்த உடனே தண்ணீர் வத்து விடுமா குளத்துல, மீன் கிடைக்கல. என்னடா பண்றது? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவபெருமானை வேண்டிக்கிட்டே இருக்குது. அப்ப சிவபெருமானை வேண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் பாக்குறாரு, ஆஹா நம்மோட்ட நாரை, இந்த நாரை பாவம்டா, இந்த நேரம் குளத்துக்கரையிலே நிக்குது. விரல்ல வெண்டைக்காய் ஒடிச்ச மாதிரி ஒடிச்சு விடுவேன். அப்புறம் நான் இப்படி நீட்டி பேசுங்க. அதை விட இதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. பேசாம இப்படி கூட பேசுங்க. ஏன் இப்படி பிரச்சனை இல்ல. இப்படி பேசினாலும் கைமுட்டி நாயனார்னு பேர் வைக்கலாம். கைமூர்த்தி நாயனார், கைமுட்டி நாயனார் மறிவிருச்சுல. என்ன மறிவிருச்சு? அப்ப மூர்த்தின்னு மறிவிருக்கலாம். அது நாங்க சொல்லலாம்ங்க, நீங்க சொல்லாதீங்க. அப்படி கைமூர்த்தி நாயனார் தான் அவர் பேரு. அது மறிவிருச்சு. நானே காட்டுல வாழ்ற புள்ள சரியா சொல்றேன், நீங்க என்ன தப்பா சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி பேசி உருவாக்கி உனக்கு தெரியுதா இல்லையா? நான் பார்க்கணும்ல. என்ன தெரியுதான்? கைமூர்த்தி நாயனாரா கைமுட்டி நாயனார்னு பேர் உனக்கு வரணும்ல. தெரிஞ்சதுனால சொல்லிட்டேன். தெரியாத ஆளுங்க தெரியாதால என்ன பண்ணுவாங்க? சரி சரி சரி, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சமாளிக்காதீங்க. சமாளிக்கலாமா? அப்படி ஒரு விஷயம் எப்படின்னாக்க, அப்ப இந்த நாரை பசியோட கிடக்கும் பொழுது சிவபெருமானை வேண்டும் பொழுது இந்த சிவபெருமான் சிஷ்யமார்களை கூட்டிக்கிட்டு அவரும் குரு மாதிரி மாறு வேடம் எடுத்து அங்கே இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி நடந்து வரும் பொழுது இந்த நாரை பக்கத்தில் இருக்கும் பொழுது, அப்ப சிஷ்யமார்களே எல்லாரும் வாங்க, நம்ம என்ன பாண்டிய நாட்டுக்கு போவோம், அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல நிறைய மீன் கிடக்கு, சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாடையா சொல்லிட்டு போறார். இந்த நாரை பார்க்குது, ஆஹா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சுனா அப்போ நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த நாரையே அந்த முனிவர் பின்னாலே போய்கிட்டே இருக்கு. போன உடனே பாண்டிய நாட்டில் ஒரு குளம் இருக்குது. அங்கே முனிவர்கள் எல்லாரும் குளிச்சு மேலே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே நிறைய மீன்கள் அவருடைய கூந்தல்ல இருந்து தெரிகின்றது. அப்படி தெரியும் பொழுது பார்க்குறாரு, ஆஹா இப்படிப்பட்ட மீனை நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், இருந்தாலும் சிவாய 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 என்று நமச்சிவாயம்னு சொல்லிவிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, நமக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவாய 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 அப்படின்னு சொன்ன உடனே, எப்பா மறுபடியும் என்னப்பா சிவாய சிவாயன்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நீங்கள் வந்திருக்கப்பட்ட ஒரு சிவபெருமன் வந்திருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆகினால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த குளத்தில் மீனே இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தை கொடுங்க, இல்லைன்னா வரத்தையாவது எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இந்த நாரை வேண்டி கேட்குது. அவர் என்ன செஞ்சார், உனக்கு சாபம் கிடையாது, வரத்தை கொடுக்குறேன், இந்த குளத்தில் இன்றிலிருந்தே மீனே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தார். அந்த வரம் கொடுத்த இடம்தான் பாண்டிய நாடு என்றால் மதுரை. மதுரை என்றால் மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் என்றால் அங்கே பொற்றாமரை குளம். அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்தில் மீன்களே கிடையாது.
அன்றைக்கு அவங்க கேட்ட வரம் தான் இந்த இடம். அதனால நாரைக்கு கொடுத்த வரம் தான் அன்றைய பொற்றாமரை குளத்தில் மீன் இல்லாதது போக கடவாய் அப்படிங்கிற வரம் கொடுத்தார்கள். இது உண்மையினா ஏத்துக்குங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னா தான் ஒத்துக்க முடியும். நீங்க சொன்னதை சுத்த அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த ஸ்தல வரலாறு நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. முதல்ல அந்த தக்காளி அது இதுன்னு பேசினார் பார்த்தீங்களா? அது போல பிறப்பு என்றாலே இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அது உண்டு. ஆனா பிறக்க போறோம் என்பது எல்லாருக்கும் தெரியும், எப்ப சாக போறோம்ன்றது மட்டும்தான் தெரியாது. ஆனா 2 பேரு அக்கா தங்கைகள் ஒன்றாக பிறந்து அவங்க இறந்த பிறகு இன்னைக்கு தெய்வமா மாறி இருக்காங்க இந்த பகுதியில. அது எந்த ஆலயம், அவங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். தெரியாம இந்த வரலாறு நான் முன்னால சொல்லிவிட்டேன். ஆனா ஒட்டு பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறது வள்ளியலுக்கு பொறுப்பா இருக்கும். நாரதருக்கு மட்டும் சும்மாவா இருக்கிறீங்க? முன்னாடி வந்து வள்ளி என்ன பண்ணுது என்ன பேசுறேன்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே கிடக்குறீங்க. சரி, நான் கேட்குறேன். இப்போ சிவபெருமானுடைய விதிகளை நல்லா சொல்லி வந்து பேசினேன். அப்ப சூரிய பகவானே பூமிக்கு வந்து ஒரு லிங்கத்தை அமைத்து கொடுத்தார் இந்த பகுதியில. இந்த பகுதியில கோயிலாக இருக்கின்றது. என்ன புது கதையா இருக்கு? புதுசா சூரிய பகவான் எப்படிங்க அவர் வந்து இங்க லிங்கத்தை உருவாக்க முடியும்? லிங்க உருவாக்கி அவரு வணங்கி இருக்கார் இந்த பகுதி மண்ணுல. எடுத்து காட்டுறேன்னு இடத்தை மறைக்கிறதுக்காக எதையாவது எடுத்து காமிக்க கூடாது. நீங்க மட்டும் கேட்கல, முடியலைன்னா தெரியலைன்னு சொல்லுங்க. அதுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சூரிய பகவானே இந்த பூமிக்கு வந்தாரு, லிங்கத்தை உருவாக்குனாரு. என்ன புது கதை விடுறியா? புது கதையில உண்மையில பேசுறேன். உண்மைதாமா, தெரிஞ்சா பேசுறேன். நீங்க மட்டும் கேள்வி கேட்கல, எனக்கு இது நாங்க மட்டும் கேள்வி கேட்டா உங்களுக்கு கசக்குதோ? என்ன கசக்குது? கசக்குதான். கசப்புல தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. அது இருக்கு, இல்ல நான் சொல்லல. கேட்ட கேள்விக்கு பதில் அடுத்து வரணும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில வச்சுட்டு போறேன். ஏன்னா நாராசன் போட்டிருக்காரு, அவர் இதை காட்டுறாரு. அப்படியா படிச்சுக்கலாமா? வள்ளி தர்க்கம்னா நாரதர் தர்க்கம் வந்திருக்கு. வள்ளியும் நாரதனும் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க போங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் வள்ளியை தூக்கி தோல்ல போடுறதுக்கே வந்திருக்கேன். ஆமா, என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. ஆகினாலும் சட்டம் சவடெல்லாம் இங்க பாருங்க. மேடை நாகரிகம்னு ஒன்னு. மேடை நான் தோல்ல எதுக்கு போடுறேன்? மேடை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு. தோல்ல யார் போடுறது? நான் பேசிட்டேன்னா பிரச்சனை பெருசா போயிடும். பேசி அத பத்தி கவலைப்படாத. ஒரு நாரதர்னா ஒரு மகளே, நாரதருடைய கதாபாத்திரம் என்ன, அத புரிஞ்சு பேசுங்க. அத பேசுமா? ஒரு மகளே வாயில வந்தெல்லாம் வார்த்தைன்னு பேசுறீங்க. ஒரு மகளே பேசுங்க. உங்களால தூக்கி தோல்ல போட முடியுமா? ஏன் என் மகளே வந்து வள்ளி யாரு, தகப்பன எப்படிப்பட்டவ, யாருக்காக பிறந்தவ, அவளுடைய தன்மை என்ன தெரிஞ்சா பேசுவீங்களா? நீங்க போட்டுட்டா ஊரா விட்டு நைய என் பொண்டாட்டி கையேன்னு நான் யார் விட்டு நைக்கணும் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க. இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க. என்கிட்ட பேசாதீங்க. வேற யார்கிட்ட பேசி பாப்போமா? அப்படி தான் பேசுவேன். ஒற்றையா இழுப்பா இழுத்தே அப்படியே ஒரே அடிச்சு விட்டு போயிரு. ஆளுகளை பாரு. நாரதர் நீங்க தான் போட்டீங்களா? நாரதர் ஆமா போடுவோம்ல. நல்லா தான் பேசுவாரு. மாதிரியா பேசுறாரு அவரு. அப்படி தான் பேசுவேன். இல்லையே தூக்கி ஒரு தோல்ல ஓடுவாராம். ஏன் போட்டானே? போட்டானே நீ யார் எனக்கு? யாரு நீ? எனக்கு யாரு? முன்ன பின்ன நான் உங்களை பார்த்தது இல்ல, இன்னைக்கு தான் பாக்குறேன் நாரதர்னு சொல்றீங்க. அந்த உறவு முறை உனக்கு தெரியல. நீ எனக்கு மக மாதிரி. கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க. நீ எனக்கு மக மாதிரி. கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க. சொல்லிட்டா நான் கேட்டதுக்கு நீ சொல்லிடுவியா? தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லனா தெரியலன்றேன். எவ்வளவு வாய் சவடால். தெரிஞ்சா பேசுவாளா தெரியல. காலையில சம்பளம் கிடைக்காது. எதுக்கு சொல்லல? ஆமா, ஐயா மட்டும் வாங்கி அப்படியே கோயில் உண்டியல போட்டு போயிடுவாரு. அது காலையில ஆரம்பிச்சதுல இருந்து உண்டியல போடுறது வேலையே தானே இருக்கு. சரி, ஏன்னா காரணம் என்னன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் இன்னைக்கு தெய்வமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு வரையில நான் என்னடா பேசுறேன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இருக்கு இந்த வள்ளி. காரணம் என்னன்னு பார்க்க, அக்கா தங்கச்சி 2 பேர். யாரு? குப்படை அம்மாவை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இந்த அம்மாவுக்கு அக்கா வேற இருக்காங்க. அப்ப அக்காவும் தங்கச்சி 2 பேர். இந்த அம்மாவுக்கு கொப்படை அம்மாவுக்கு பிள்ளைகளே கிடையாது. அவங்க அக்காவுக்கு 7 குழந்தைகள். அப்போ நம்ம அக்காடு பிள்ளை தானே அப்படி நினச்சி இந்த அம்மா போய் என்ன செய்யுமா, பாசமாக பொருள்களை குடிக்கிறது, தின்பண்டங்களை கொடுக்கறது, சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டே வருமா. இந்த அம்மா என்ன நினச்சிருச்சான், இவ பிள்ளை இல்லாதவ நம்மோட பிள்ளைய எப்படியாவது பாசமாக காட்டி இழுத்துக்கிட்டு போயிடுவா அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை மறைச்சே வச்சுக்கிடுவாளாம். இந்த அம்மா வந்து கேட்குற நேரம் பிள்ளை அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க அப்படின்னு மறைச்சி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் பார்க்குறா, நம்ம பிள்ளையில் மலட்டுத்தன்மை இருக்கிறோம்ல, நம்ம அக்கா அந்த பிள்ளைகளை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த அம்மா கோபப்பட்டு இந்த பிள்ளைகள் அனைத்து கூடையில் போட்டு மறைச்சி வச்சுக்கிடுவாளாம், வெளியில் தெரியாதான். அப்போ இந்த அம்மா என்ன செய்வாளாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்தும் கல்லா போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாலாம் கொப்படையம்மா. கொடுத்த உடனே இந்த அம்மா பார்க்குறா, நம்மளோட பிள்ளையெல்லாம் கல்லாக்கி விட்டாலே என்ன விஷயம் தெரியாமல் செஞ்சுவிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஆவேசப்பட்டு இங்கேருந்து கோபமாக வந்து அந்த அம்மா இருக்கிற கோயில் ஆகப்பட்டது காடாம். அந்த காட்டுக்குள்ளே வந்து உட்காந்து கோபத்தோடு உட்காந்துட்டாலாம். அப்போ தான் அந்த அம்மா வந்து அக்காக்காரி வந்து சொன்னிச்சான், ஐயா அம்மா கோச்சிக்கிடாத, தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம் இருவரும் இந்த இடத்துல தெய்வமாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கிட்ட பக்கத்தில் ஒரு என்ன அந்த ஊர் மறந்துட்டேன், அந்த ஊரில் அவங்க அக்காவும்
இவங்க வந்து இந்த கொப்படை நாயகியாக இந்த காட்டுக்குள்ளேயும் அக்கா தங்கச்சி 2 பேரும் தெய்வமாக இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. தெரிஞ்சா ஒத்துக்குங்க, இல்லைன்னா உண்மை தானே. காட்டம்மா 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 கொப்படையம்மா இவங்க 2 பேரும் அக்கால் தங்கச்சி. உங்க மேல ரொம்ப காட்டமா இருக்கேன். காட்டாத காட்டாதிய சரி, கோட்டத்துக்கு வாங்க. என்னைக்கு அவங்க வந்து கை தட்டினாங்களோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சூரியன். என்ன சூரியன்? மறந்துட மாட்டேனா, மறந்துட்டு போயிருவேன்னா. சூரிய பகவானுக்கு ஒரு சமயம் அதிகமான ஒரு அதாவது அகந்த மண்டக்கணம். இந்த பரம்பரையே இப்படிதான். யாரு? அவரோட பேரப்புள்ள தானே நீங்க. நீங்க. என் பாட்டனை ஏன் பேசுற? அவர் என்ன செய்யறாரு ஒரு சமயம், என்ன ஆணவத்தில் இருக்காருன்னா, நம்மளுடைய ஒளி இந்த உலகத்துல படுறதுனாலதான், நம்மளுடைய ஒளி இந்த லிங்கத்து மேல படுறதுனாலதான் சிவனுக்கே சக்தி கிடைக்குது, இந்த உலகமே இயங்குது அப்படின்னு ஒரு ஆணவம் இருந்துச்சு. யாருக்கு? சூரிய பகவானுக்கு. இந்த இவர் நினைச்சதை வந்து நந்தி பகவான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆகா, சூரிய நாராயணனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாதே, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அகந்தையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில சூரிய உதயத்தின் பொழுது அந்த சூரிய ஒளி லிங்கத்து மேல பட விடாம நந்தி பகவான் மறைச்சிடுறாரு. மறைச்ச உடனே இந்த லிங்கத்து மேல இந்த சூரிய ஒளி படாம இருந்த பிறகு சூரிய பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒளி மங்க ஆரம்பித்து விட்டது. ஒரே இருட்டா இருக்காரு, வெளிச்சமே இல்லை, உலகமே இருண்டு போய் கிடக்கு. அப்பதான் வேகமா ஓடி போய் பிரம்மதேவன் கிட்ட கேட்கிறாரு, அப்பா நான் ஏதோ தெரியாம என்னுடைய அகந்தையினால நான் தான் பெரிய ஆளு, நம்ம ஒளி அவர் மேல படுறதுனாலதான் சிவனுக்கே சக்தி கிடைக்குதுன்னு ஏதோ நான் நினைச்சது உண்மைதான், ஆனா அது தப்பு, ஆனா மீண்டும் எனக்கு சாப விமோசனம் கிடைக்கணும், அது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னோடனே அப்பதான் பிரம்மதேவன் சொல்றாரு, அப்பா நீ நேர பூமிக்கு சென்று பாண்டிய நாட்டிலே உன்னுடைய திருக்கரத்தால் ஒரு லிங்கத்தை உருவாக்கு, அதுக்கு அபிஷேகம் பண்ணு, அதுக்கு அபிஷேகம் பண்ண உன்னுடைய ஒளி மீண்டும் உனக்கே கிடைக்கும்னாரு. அப்ப சூரிய பகவானே நேரடியாக இந்த பூமிக்கு வந்தாரு, பாண்டிய நாடு. அவர் நேரடியாக வந்து அங்கே ஒரு லிங்கத்தை அவருடைய திருக்கரத்தால உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபடுறாரு. அந்த லிங்கம் எங்கே இருக்கு தெரியுமா? அந்த ஊர் எது தெரியுமா? அதுதான் திருவாடானை. என தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்கள்ல 8வது ஸ்தலம் அது. அப்ப சூரிய பகவானே நேரடியாக இந்த பூமிக்கு வந்து அவருடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டவைதான் அந்த திருவாடனையில இருக்கக்கூடிய அந்த லிங்கம். ஆமா, ஏன்னா இவருக்கு ஆதின்னு ஒரு பெயர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவாடானைன்னு சொன்னேன்ல, சரி, திருவாடானை ஏன் பேர் வந்துச்சு பாரியா? சட்டமா என்ன நீ சொன்ன வாரியா அப்புறம் வாரியான்னு நீ சொன்னது உண்மை. கேட்டியல்ல, நீ சொன்னது கேட்டியல்ல, சொல்லிருக்கல்ல. இருமா, நீ சொன்னது உண்மையா? அவர் எங்க? அப்ப உண்மைதான். இது உண்மை. சத்தியமா நான் சொன்னது உண்மை. சத்தியமா? சத்தியமா இது உண்மை. உண்மைதாங்க. இந்த ஒளிபெருக்கி முன்னால ஏன் அவரு எப்படி போனா எனக்கு என்னன்னு பாக்குறீங்களா நீங்க? சரி, இந்த மிருதங்கத்துக்கு சத்தியமா? உங்க தலைமையில சத்தியமா நான் ஏன் தலையில சத்தியம் பண்றேன்? அப்புறம் உங்க தலையை வச்சுக்கிறீங்க, ஊர்ல திரீரி எப்படி? நான் உண்மைன்னு தானே சொல்றேன். உண்மைன்னு தானே நானும் சொல்றேன். நீங்க என்ன பிரட்டி விடாதீங்க நாரதரே. கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க. சரி, அதாவது சூரிய பகவானே நேரடியாக வந்து செஞ்ச லிங்கம் எது அப்படின்னா திருவாடானை. ஒத்துக்கறேன். சரியா? இல்லன்னு சொல்லல. ஆனா திருவாடானைன்னு ஏன் பேர் வந்துச்சு சொல்லுங்க. அப்ப சொல்லுக்குள்ளே சூட்சமா வெளியில வருது. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்குள்ளேயே கேள்வி. சரி, வேற ஒண்ணும் இல்ல. திருவாடானைக்கு ஏன் பேர் வந்துச்சு? அப்ப பார்க்க போனோம்ல, பெருங்கி முனிவராகப்பட்டவர் என்ன செய்யறாருன்னா, பிரம்மனுடைய சாபத்தினால ஆட்டு தலையும் மனித உடலும், ஏன்னா ஆட்டு தலையும் மனித உடலும் கொண்டு சாபம் கொண்டு அவருடைய சாபம் தீர்த்த இடம்தான் அந்த இடத்துல திரு ஆடா அணை. அப்போ ஆட்டு உருவம் கொண்டதுனால, ஆட்டினுடைய தலை கொண்டதுனால திருவாடானே மருவி வந்துருச்சு. இது திரு ஆடானை அப்படிங்கிற வரக்கூடியது மறுபடியும் திருவாடானை அப்படிங்கிற மருவி இப்போ திருவாடானை அப்படிங்கிற பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது இதுதான். ஏன்னா ஆட்டு தலையும் யானை உடலும், ஏன்னா அவன் வந்து பெரிய ஒரு அரக்கன். ஏன்னா யானை உருவாயிருச்சுல. ஏன்னா ஒரு முனிவருடைய தவத்தை களைச்சு அவர் சாப்பிட வச்சிருந்த கனியை மண்ணோட மண்ணாக்கிட்டாரு. அப்ப அவர் சாபத்தை கொடுத்தாரு. எப்படி நான் பசியோட அலைகிறேனோ அது மாதிரி நீனும் பசியோட இந்த கலியுகம் முழுவதும் அலையணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அந்த சாபத்தோட தான் இவர் எப்படி ஆனாரு? யானை உடல் ஆட்டு தலை. உடல் யானையினுடைய உடல் வந்து பெருசு, வயிறு எப்படி இருக்கும், அதுல ஒரு ஆட்டு தலை. மிஞ்சி போனா இந்த ஆடு வந்து ஒரு 4 இலையை பிச்சு திங்குமா? அப்ப பசியே அடங்கல. பசியே அடங்காம திரிஞ்ச பொழுது அவருக்கு அங்கே மோட்சம் கிடைத்தது அந்த இடம். அதனாலதான் ஆடு திரு ஆடு கூட்டல் ஆணை திருவாடானை அப்படிங்கிற பேரு. இதுல வந்து சமஸ்கிருதத்துல அஜகஜபுரம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அஜகஜபுரம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அற்புதமான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? நான் என்ன விஷயமா தெரியுமா வந்திருக்கேன்?
அப்ப வறண்ட நிலத்துக்கு என்ன? வான்மலை தேவை. இருண்ட வீட்டுக்கு ஒளி. அப்ப விளைந்த பயிருக்கு ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு. பருவமடைஞ்ச பொண்ணுக்கு அதுவும் ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு. கடைசி வரையும் வச்சு பாதுகாக்கிறது யாரு? கடைசி வரைக்கும் வச்சு கடவுளால மட்டும்தான் உண்டு. அவர் நினைச்சாதான் கடைசி வரைக்கும் கணவனையும் கொடுக்க முடியும். ஓஹோ. அப்ப இந்த கடவுளாகப்பட்டவர் வந்து உனக்கு கணவனை வந்தா எப்படி நல்லா இருக்கும்? எப்படி கடவுளே எப்படி கணவனா வந்தா அது நல்லா இருக்காது. எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்குங்க? உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். அது என்ன உனக்கு நான் இந்த வேகத்தடையெல்லாம் போடாதீங்க. சரி. சரியான இடத்துல நீங்க வேகத்தடை போட்டீங்கன்னா சரி விபத்துக்கு வேலை இல்ல. சரி. சம்பந்தம் இல்லாத இடத்துல வேகத்தடையை போட்டு மூச்சு வாங்குறீங்க பாத்தீங்களா? அதுக்குள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மூச்சு வாங்கலாம் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சேர்த்து பேசிட்டு போனா தவறா போயிருமே. நீங்க ஒரு அவதார புருஷன் அதோட வச்சுக்கங்க. வேற எவ்வளவுக்கு புருஷன் ஆக முடியாது. சரி, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? எவ்வளவு சம்பளம்? சரி. சொந்த வீடா வாடகை வீடா? வட்டிக்கு கொடுக்குறாரா வாங்குறாரா? அவர்கிட்ட கிட்ட பழக்கங்கள் ஏதாவது தண்ணி கிண்ணி இந்த பொம்பளை கும்பலை வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் இல்லம்மா. இதெல்லாம் இல்லாம ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. உலகத்திலே பணக்கார தெய்வம் அவர்தான். இப்ப சமயபுரத்துல எவ்வளவு உண்டியல் போய் சேருதோ சேரலையோ அந்த அந்த இடத்துல அதிகமான உண்டியல் நிறைய சேர்ந்துகிட்டு இருக்குமா. அங்க நிறைய உண்டியல் சேருது. பணக்கார சாமி. அப்படியா? பணக்காரவரா இருப்பாரு. அப்ப கட்டண சேலையோடு நீ வந்தா போதும். வரதட்சணை எங்களுக்கு வேண்டாம். வரதட்சணை தேவலை. நீங்க கேட்டாலும் என்னமோ எங்க அப்பா அள்ளி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயமா. அப்ப எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு அவன் மகுடா தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதா தங்க கட்டி சிங்கை குட்டி பேர சொல்லு பட்டு தொட்டி பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு அவன் மகுடா தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதா. கந்தன் என்று நான் சொல்வேனே அழகன் என்று நான் சொல்வேனே ஏ வள்ளி ஏ வள்ளி ஏ வள்ளி கந்தன் என்று நான் சொல்வேனே அழகன் என்று நான் சொல்வேனே அவரை போல யாரும் இல்லை அலசி பார்த்தேன் ஊருக்குள்ளே அவரை போல யாரும் இல்லை அலசி பார்த்தேன் உலகத்திலே கந்தனா கந்தனமா நல்லவனா நல்லவந்தா நல்லம் வேற கொண்டாடுமா தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி பார்த்தேன் ஊருக்குள்ள நல்ல வந்தா நல்ல வந்தா வல்ல வந்தா வல்ல வந்தா எல்லாம் வேற கொண்டாடுமா தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. கந்தன் கடம்பன் கார்த்திகன் முருகன் அந்த வேலுவன மாப்பிள்ளையை பார்த்து வந்திருக்கேன். எனக்கு சம்மதம் கொடுப்பா என்ற ரீதியிலே இந்த இடத்துல சம்மதம் வேணும் 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 அப்படிங்கிற ரீதியிலே சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. சுக்கைக்கு மிஞ்சிய வைத்தியமிலே சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமிலே உலகத்திலே தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என் பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை யாமிருக்க பயமேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கந்த பெருமானை எனது சொந்த பெருமானாக்க எனக்கு விருப்பமில்லை. இந்த விஷயத்தில் உங்களுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. ஆகவே 4:30 மத்தி போவீங்க. என்ன பண்ணே என்ன என்ன கந்த பண்ணே கந்த காரும் என்ன பண்ணே என்ன என்ன கந்த பண்ணே கந்த காரும் என்ன பண்ணே என்ன என்ன
என்னமோ நம்ம முருகன் உங்க கிள்ளிக்கிற மாதிரி அவரை கட்டிக்க என்ன கட்டிக்க முடியுமா அவரை? ஒரு தெய்வ பிரவிங்க, அவருக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அதனால நான் என்ன சொல்றேன், வேற மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, ஆனா முருகனை கட்டிக்கன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. இங்க இருந்து காவடி கட்டி கொண்டு போய் இறக்குறதுக்கு சிரமம் போறீங்களா? முதல்ல காவடி எடுத்ததே இந்த காரைக்குடியில இருந்து தாங்க முருகப்பெருமானுக்கு. பழனிக்கும் முருகப்பெருமானுக்கும் முதல்ல காவடி எடுத்து கொண்டு போனது நம்ம காரைக்குடியில இருந்து தான் முருகப்பெருமானுக்கு. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு, அதனால அப்ப அந்த கல்யாணத்தை இங்கே நடத்தலாம்னு முடிவு இங்க பண்றீங்க. நடத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சூரியனுக்கு வெப்பத்தை கொடுக்கிற வேலை, சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வேலை, மகாவிஷ்ணுவுக்கு காக்கக்கூடிய வேலை, பிரம்மாவுக்கு படைக்கக்கூடிய வேலை, ருத்ரனுக்கு அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த வேலை என்கிட்ட கேட்டா எவ்வளவோ வேலை இருக்கு உலகத்துல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வந்து என்ன பொழப்புங்கற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சாமி குட்டி, இந்த சாமி குட்டி 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 நீங்க பாக்குற வேலையை தான் சொல்றேன். கூட்டி கொடுக்கற தப்புங்கறியா? என்ன நீங்க வந்து காசு பணத்தை கூட்டி கொடுங்க, செல்வப்பத்தை கூட்டி கொடுப்போம். அத தான் நாங்களே கொடுப்போம். கலைவாணிய கல்வியை கூட்டி கொடுப்போம். காலையில நாங்க வந்து இப்ப எங்க அண்ணனுக்கு 200 ரூபாய் கொடுத்தா அண்ணன் இந்தாங்க என்ன ஒரு 50 ரூபாய் வச்சுக்கோங்க பொருளை கூட்டி கொடுப்போம் அப்படி நாங்க சொல்லுவோம். ஆனா நீங்க அத சொல்ல முடியாது. இந்த கூட்டி வேற. கூட்டி கொடுப்பதுங்கை கோத்திரத்தில் முறையும், கூட்டி கொடுப்பதுங்கை கோத்திரத்தில் முறையும், ஓட்டவன் சொல்லாம உமக்கு நான் தெரியும். கைவருசை செல்லாத போ வந்து வந்தால் கைவருசை செல்லாத போ செல்லாத போ செல்லாத போ. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கூட்டி 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 கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கட்டிச்சி மாட்டி உன்னை கட்டி மனம் மூடிட்டு சொல்லும் வார்த்தை கேளம்மா. கேட்கவே மாட்டேன். இன்று பொழுது விழுவதற்கு முன்னால் அந்த முருகனுக்கு வணக்கம் மனமுடித்து காட்டாவிட்டால் நான் நாரதனம் அல்ல. அணிந்திருப்பது நாரத மாதிரி இல்ல, விஸ்வாமித்திர மாதிரியே நிக்காதீங்க. சத்தியம். எப்படி சத்தியம்? இது சத்தியம். அடியா நீங்க வந்து இந்த இது சத்தியம். அடுத்து இது சத்தியம். இப்படி ஊர்ல சத்தியம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன சத்தியம்? இங்க இருங்க, போங்க முதல்ல. குடுத்தனா கொண்ட போய் கூட்டத்துல விழுந்துரும். முதல்ல போயிருங்க, நீங்க போங்க. நீங்க முதல்ல இப்ப போறீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப நில்லுங்க. எனக்கு என்ன, நானா தான் போவேன். நீங்க அதத்தான் சொல்றேன். சபதம் போட்டீங்கல்ல, போயிருங்க. அதோட அந்த பையன் இருக்கணும். போங்கலு. அந்த பையன் நீங்க போங்கலு. என்ன வாங்கலு. என்ன பண்ண போறீங்க நீங்க? வாங்கலு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணவனா? போங்க முதல்ல. இது ஒரு பொளப்புன்னு சும்மா அப்படியே தெரியுது. இது ஒரு பொளப்புன்னு அப்படியே வந்து நின்னுக்கிட்டு சோ சோ ஆலோலம் சோ ஆலோலம் அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. முருகனுடைய பிரணவ மந்திரம். நான் வேற ஆளு கிட்ட தவறா பேசுவேன் இல்ல. எப்படி வேணுமாலும் பேசுவேன். ஆணவம் படைத்த பறவைகளா போ அப்படின அர்த்தம். ஆம்பளையா இருந்தா வா, ஆம்பளையா இருந்தா உங்க மேல ஒத்தல யாருங்க வந்துட்டு போ. இல்லையே, உங்க பேச்சு சுத்தம் இல்லையே. முதல்ல போயிருங்க. நீங்க ஒப்பமவள போயிருங்க. பிரம்மனுக்கு புள்ள வரந்திருக்காரு எப்படின்னு. அபிராஜனுக்கு புள்ள எடுத்து கண்டுபிடிச்சிருக்கான் பாரியா, எப்படியாப்பட்ட புள்ளன்னு. யாரு? நான் வரப்பிரசாதம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரு அவதாரம். என்னுடைய அருளால கிடைக்கப்பட்டவன். நான் ஒரு அவதாரம். யாரு? நீங்க அவதாரம் தான். உண்மையிலே சத்தியமா நீங்க அவதாரம் தான். போங்க முதல்ல. உங்களை எல்லாம் வந்து பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா வருது. எனக்கு உன்னை எல்லாம் பாக்கும் பொழுது இப்ப போறீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? வாயை பேச்ச நிறுத்துமா. பேச்ச பொளந்துருவேன். மிருதங்களை தூக்கி மண்டையில போட்டுருவேன். அம்மா சொல்லிட்டேன். ஆளுகளை பாரு. என்ன போ சொல்றீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? சாமி என்ன நீங்க போங்க. வள்ளி ஒத்துக்கலன்னா சிரமப்படுத்த கூடாது, போயிருங்க. ஏய் ஏப்பா, நீ நல்லது பண்றியா இல்ல கெடுதல் பண்றியா? மாப்பிளைக்கு முருகா முருகா. ஏன்னா இப்ப என்ன பண்ண போறாரு தெரியுமா? நேரா முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி என்ன 2 கட்டு விறகோடவா வர போறாரு. முருகனை பார்த்து சொல்ல போறாரு, அப்பா அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல போறாரு. ஆமா, இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுதா? அந்த வண்டி 3 மணிக்கு கிளம்பின வண்டி 3:30 வண்டி ஆகி இப்ப 4 மணி வண்டி ஆயிருச்சு. அதுக்கு காரணம் நம்மதான். அதனால ரொம்ப கோபமா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால முருகா வர வேண்டும், வர வேண்டும். விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே. வருக வருக வருக.